இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்அப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் த ரேஷியோ பிட்வீன் த சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் எனி சர்க்கிள் இஸ். இந்த கொஸ்டினுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன டயாமீட்டர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது, இந்த இதனுடைய இதுலேருந்து இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே இதில் தான் எண்ட் ஆகும். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான் சர்க்கம்ஃபரன்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் சேம் தான். அதனுடைய ஃபார்முலா என்னது, 2πr யூனிட்ஸ். ஓகே, டயாமீட்டர்னா என்னது, இந்த சர்க்கிளுக்கு இதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதை ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த சைடும் மூவ் ஆகுது, இதுவும் ரேடியஸ் தானே. ஸோ இதிலிருந்து இந்த எண்டு வர இவ்வளோ இது என்னது, டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர்னா என்ன வரும், இங்கே ஆர் இருக்குது, ப்ளஸ் ஆர் போட்டால் 2r ஆகும். டியோட இது 2r. ஸோ டி 2r, சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr. ஸோ இந்த ரெண்டுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னது இருக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ், அது என்னது 2πr. ரேஷியோங்கிறதுனால இந்த இஸ்டு போடணும். டயாமீட்டர்னா என்னது 2r. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த சைடு 2வையும் கேன்சல் பண்ணலாம், ஆரையும் கேன்சல் பண்ணலாம். சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இந்த ரேஷியோவுக்கு என்ன மீனிங்னா, இப்போ 2πr = 2rனா அதை எப்படி எழுதலாம், 2πr டிவைடட் பை 2r இப்படின்னு எழுதலாம். ரேஷியோ இப்படி இருந்துச்சுன்னா இதை எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன்று நியூமரேட்டர்லேயும் செகண்ட் ஒன்று டினாமினேட்டர்லேயும் போடலாம். இப்படி இருந்தால் நம்ம 2 கேன்சல் பண்ணுவோம்ல, ஆரையும் கேன்சல் பண்ணுவோம்ல, என்ன வரும் நமக்கு, பை டிவைடட் பை 1ன்னு வரும். ஓகேயா. ஸோ அப்போ இந்த சைடு பை இருக்குது, இஸ்டு இந்த சைடு 1. ஸோ நம்ம ரேஷியோங்கிறதுனால இதில் ஆன்சரில் π/1 தான் எழுதணும். சம்டைம்ஸ் இப்போ டிவைடன்னு கேட்டிருந்தாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர்னு கேட்டால் ஆன்சரில் பையன்னு போடலாம். இப்போ இதில் பையன்னு மட்டும் போடக்கூடாது, இந்த ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இந்த இஸ்டு கண்டிப்பாக போடணும். π/1. சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr, டயாமீட்டர்னா 2r. இந்த 2r கேன்சல் ஆயிரும். அப்போ ஸோ லெஃப்ட் சைடில் பை இருக்கும், ரைட் சைடில் 1 இருக்கும். π/1 தான் ஆன்சர். பை மட்டும் ஆன்சராக போடாதீங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், a line segment which joins any 2 points on a circle is. ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் மேலே அப்படின்றது, இப்போ சர்க்கிளை போட்டாச்சு. ஓகேயா. சர்க்கிள் மேலே எந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணாலும், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கணும். சர்க்கிள் மேலே தான் எடுக்கணும், இன்னும் அவுட்டோ எடுக்கக்கூடாது. மேலே எடுத்துட்டு அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணுமா. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் என்ன, அதாவது இந்த லைன் செக்மெண்ட் என்ன அப்படின்னா கார்டு. இது நம்ம டெஃபினிஷனில் படிச்சிருப்போம். ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் கேட்டிருக்காங்க, இந்த கார்டு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. a line segment which joins any 2 points on a circle is a chord. Second one is chord. Third one, the longest chord of a circle is. சர்க்கிள் மேலே 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் தான் கார்டுன்னு சொன்னோம். இதில் லாங்கஸ்ட் கார்டுன்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கேருந்து வர்றது சின்னதாக இருக்கும், இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது பெருசாக வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சின்னதாகிட்டே போகும். ஸோ இதில் லாங்கஸ்ட்னா இங்கே தான் இருக்கும். இது என்னவாக இருக்கும்னா, இதுதான் சர்க்கிள், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த ரேடியஸ் எடுப்போமா, இதுக்கு ஆப்போசிட் ரேடியஸ் எடுப்போமா, இதுவும் 6 இதுவும் 6ன்னு எடுப்போம். இது என்னது, டயாமீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் பார்த்தோம்ல டயாமீட்டர்னு பார்த்தோம்ல, இது என்னது, டயாமீட்டர். அதாவது சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணி போகிற லைனு அதான் டயாமீட்டர். சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிற லைன் தான் என்னது, டயாமீட்டர். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், எப்படினாலும் போடலாம். ஆனால் இந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணி போகலாம், அதான் டயாமீட்டர். இதான் என்னது, லாங்கஸ்ட் கார்டு. ஓகேயா. ஸ்மாலஸ்ட் கார்டுன்னா நிறைய இருக்கும், சின்னது பெருசு மாறி மாறி வரும். லாங்கஸ்ட் கார்டு என்னது, சென்ட்ரு வழியாக பாஸ் ஆகுற அந்த லைன் தான் என்னது, லாங்கஸ்ட் கார்டு. அது என்னது, டயாமீட்டர். ஸோ இதுக்கு டயாமீட்டர் தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 24 cm is. என்ன கொடுத்துருக்காங்க,
இந்த சர்க்கிள் டயாமீட்டர் 24 சென்டிமீட்டரா. அப்போ சர்க்கிள் இதுதான். டயாமீட்டர்னால் என்ன சொன்னோம், இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகுறது தான். இதுதான் வந்து 24 ஹோல் லென்த்தும். ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ்னால் என்னது, இதிலிருந்து இந்த மெஷர் தான் ரேடியஸ். ஆக்சுவலாக d ஈக்குவல் டு 2rன்னு படித்தோம். இந்த ஃபஸ்ட்டு இதுக்கே டயாமீட்டர்னால் என்னது 2r. ஏன்னா இங்கே ஒரு r இங்கே ஒரு r ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2r, அதான் டயாமீட்டர்னு பார்த்தோம். நமக்கு இதில் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் நமக்கு தெரியும். ரேடியஸ் கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும், சரி இப்படி வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமே. டயாமீட்டர் எழுது 24 ஈக்குவல் டு 2r தானே. ஸோ r ஈக்குவல் டு என்ன வரும் 24. இந்த r இந்த 2 லெஃப்ட் சைடில் இந்த சைடு வந்துடும், டிவைட் ஆயிரும். 24/2 12. ஸோ r ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு வரும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். d ஈக்குவல் டு 2r ஈக்குவல் டு dனே வச்சுக்கோங்க. r வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ r வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா d/2 போட்டுடலாமா. இந்த 2 ரைட் சைடில் வந்துடும். dயோட வேல்யூ 24/2 12 சென்டிமீட்டர் ஆன்சர். இந்த யூனிட் கரெக்டாக போடுங்க, 12 மட்டும் போட்டுறாதீங்க, சென்டிமீட்டரையும் போடுங்க, ஆஃப் மார்க் லெஸ் ஆயிரும். 5th one, a part of circumference of a circle is called as. அதாவது சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட், அதாவது இதான் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது, இந்த இப்படி சுற்றி வர்ற அளவு தான். அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே நடந்து வரோம் அப்படின்னா இது வர நடக்கணும், அவளோட டிஸ்டன்ஸ் தான் என்னது சர்க்கம்ஃபரன்ஸு. அதில் ஒரு பார்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம இதிலேருந்து இதில் ஒரு கேப் எடுத்துக்கிறோம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கும். அப்போ இது ஒரு ஆர்க் மாதிரி தானே வருது, இதான் என்னது சர்க்குலர் ஆர்க். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சர்க்குலர் ஆர்க். இது பேஜ் நம்பர் 53 புக்கில் பேஜ் நம்பர் 53ல இருக்குது டெஃபினேஷன். இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பார்ட் இதானே, இதுதான் சர்க்குலர் ஆர்க். 5th ஒன்னுக்கு ஆன்சர் சர்க்குலர் ஆர்க். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னால் πr ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே πr ஸ்கொயர் இங்கே இருக்கா. ஸோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ஒன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா 2πrன்னு படித்தோம். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். இந்த தேர்ட் ஒனுக்கு ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. தீட்டாவும் ஆரும் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும், ஆரும் எண்ணும் கொடுத்தா என்ன கண்டுபிடிக்கணும், எல்லும் ஆரும் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும். 3 ஃபார்முலாஸ் இருக்குது ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிளுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா இதில் கொடுத்துருக்கு, தீட்டா டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். இதாக இருக்கா, ஃபஸ்ட்டு ஒன் தான் கொடுத்துருக்காங்க, தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். இது தீட்டாவும் ஆரும் கொடுத்தா ஏரியா ஆஃப் த செக்டர். அதாவது சர்க்கிள் இப்படி இருக்குன்னா இதுலேருந்து இப்படி ஒரு பார்ட்டாக நம்ம கேக்லாம் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு செக்டர். இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேனா, இதுலேருந்து இந்த லென்த் என்னது 6, இதுலேருந்து இந்த லென்த் என்னது 6, இது என்னது தீட்டா. இந்த ஆர்க்கு சொல்கிறோம்ல, இதுதான் எல். இங்கே வந்து தீட்டாவும் ஆரும், இந்த தீட்டாவும் ஆரும் கொடுத்தா இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் இ. 4th ஒன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னால் என்னது, இப்படி சர்க்கிளில் ஹாஃப் தான், இப்படி இந்த சர்க்கிளில் ஹாஃப் போட்டால் என்னது, இதுதான் செமி சர்க்கிள். ஓகே, இதுதான் செமி சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த வழியாக நடந்து போகிறோம், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே நடந்து போகிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறது தான் என்னது சர்க்கம்ஃபரன்ஸ், இல்லைனா பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸு 2r, ஏன்னா இதுலேருந்து இது வர ஒரு r, இதுலேருந்து ஒரு r. இங்கே என்னது πr, ஏன்னா பெரிமீட்டர் ஹோல் சர்க்கிளுக்கும் பெரிமீட்டர் என்னது 2πr, அதில் ஹாஃப்னா πr தானே. அதான் அப்போ இதை எப்படி எழுதுவோம், 2r + πrன்னு எழுதுவோம். இதில் எது காமனாக இருக்குது, இந்த r காமனாக இருக்கா, அப்போ r காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துருவோம். இங்கே r வெளியே எடுத்துட்டோம்னா 2 மட்டும் இருக்கும், இந்த ப்ளஸ் நான் அப்படியே போடணும். இங்கே r எடுத்துட்டோம்னா π இருக்கும். இதை தான் r இன்ட்டு 2 + π π + 2ன்னு எழுதுவோம். ஓகே, மாற்றி எழுதியிருக்கோம், π + 2 இன்ட்டு r எப்படினாலும் எழுதலாம். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா.
ஷார்ட்டாக படிக்கணும்னா இப்படி படித்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் மறந்துடுச்சு அப்படின்னா நம்ம செமி சர்க்கிள் போட்டு பார்த்துக்கலாம். இது 2r, இது πr. ஸோ இந்த டிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். ஸோ πrஐயும் 2rஐயும் ஆட் பண்ணுவோம். இந்த ரெண்டுலேயும் 2r காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோம். இதில் π இருக்குது, இதில் +2 இருக்குது. ஸோ π + 2 into r units. So fourth one, circumference of a semicircle is π + 2 into r units. Fourth one. Area of a quadrant of a circle. சர்க்கிளோட குவாட்ரண்ட்டோட ஏரியா. ஒரு சர்க்கிள் எடுக்கிறோம், அதை 4 பார்ட்ஸாக ஈக்குவலாக பிரிக்கிறோம். இதுதான் ஒரு குவாட்ரண்ட். இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சர்க்கிளோட ஏரியாவிலிருந்து, சர்க்கிளோட ஏரியா என்னது πr² இன்ட்டு இது பை 4 போடணும். 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோமா, πr² டிவைடட் பை 4. இதுதான் 1/4 இன்ட்டு πr² எழுதியிருக்காங்க. ஓகேயா? ஸோ 5th ஒனுக்கு ஆன்சர் இதான் வரும். தேர்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள். ஆக்சுவலாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா, அந்த தீட்டாலாம் கேட்டிருக்காங்கல்ல, அது கண்டுபிடிக்கணுமா. ஒரு சர்க்கிளை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிளை எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5. இந்த சர்க்கிள் இப்படியே 4 சர்க்கிள்ஸையும் டிவைட் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஈச் செக்டர் எந்த செக்டர் கேட்டிருக்காங்களோ அதுக்கு கண்டுபிடிப்போம். ஏன்னா ஒவ்வொரு செக்டருமே ஈக்குவல் பார்ட்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். இதில் இந்த ஆங்கிளை கேட்டிருக்காங்க, θ°. நம்ம சென்ட்ரல் ஆங்கிளுக்கு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன ஃபார்முலானா, central angle of the sector is θ° equal to 360 degree divided by n. ஃபார்முலாவை இப்படி தனியாக எழுதி வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், கன்ஃபியூஸ் ஆகாது. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, சென்ட்ரல் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா. சென்ட்ரல் ஆங்கிள்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். தெரிஞ்சு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. சும்மா மக்கப் பண்ணாதீங்க. ஒரு செக்டாருக்கு ஏரியா அப்படின்னா செக்டார்னா என்னென்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஏரியாவுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க்கு, அந்த ஆர்க்குக்கு லென்த்து கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது, 2 ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் செக்டாருக்கு பெரிமீட்டர், செமி சர்க்கிளுக்கு பெரிமீட்டர், சர்க்குலர் குவாட்ரண்ட்டுக்கு பெரிமீட்டர். ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சென்ட்ரல் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், θ° equal to 360 degree divided by n. இதுதான் ஃபார்முலா. இதில் என்னன்னு தெரியணும். n என்னது நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த சர்க்கிள் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க, 2. ஸோ அப்போ n என்னது 2. n equal to 2. இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கலாம். n equal to 2ன்னு போட்டுட்டு ஃபார்முலா போட்டிருக்கிறோம். இங்கே n equal to 5 தானே. 1 2 3 4 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு n வேல்யூ போட்டுட்டு θ ஃபார்முலா போட்டுட்டு சம் செஞ்சால் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகேயா? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன θ°, சென்ட்ரல் ஆங்கிள் என்னென்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள்னா θ° equal to 360 degree divided by n. என்னோட வேல்யூ 2. 360ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 1 2 is 2, 1 2 is 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16. நெக்ஸ்ட் இந்த 0வை அப்படியே போடணும். 180 degree. 360ஐ 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 180 degree. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னது, θ° equal to 180 degree. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்க்கலாம். நமக்கு n வேல்யூ தெரிஞ்சாலே போதும், இந்த θ கண்டுபிடிச்சிடலாம். நான் சென்ட்ரல் ஆங்கிள் θ° equal to 360 degree divided by n. இதில் 5 சொன்னோம், இதை 5ஆல் டிவைட் பண்ணணும். 1 5 is 5, 7 5s are 35. 36ல் 35 மைனஸ் பண்ணால் 1, 1ம் 0வும் 10 ஆகும். 2 5s are 10, ஸோ 72 வருது. இதில் அப்போ θ° என்னது 72 degree. திஸ் ஒன் n வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கணும். எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு, 1 2 3 4 5 6 7 8. ஸோ n is 8. நெக்ஸ்ட்டு θ°னா என்னது 360 degree divided by n. 360 degree அப்படியே நியூமரேட்டரில் போட்டுட்டு என்னோட வேல்யூ 8. இதை 8ஆல் டிவைட் பண்ணணும். 1 8 is 8, 4 8s are 32. 36லேருந்து 32வை மைனஸ் பண்ணால் என்னது 4, 4ம் 0வும் 40. 5 8s are 40.
ஸோ டினாமினேட்டரில் என்ன டேபிளில் கேன்சல் பண்ணுறோமோ அதான் நியூமினேட்டரில் 8 டேபிளில் தான் கேன்சல் பண்ணுறோம். 4 8s are 32, 36ல் 32 மைனஸ் பண்ணால் 4, 4 0 40, 8 டேபிள் தானே, 5 8s are 40. ஸோ theta degree equal to 45 degree. Next here n 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. நம்ம தீட்டா டிகிரி ஃபார்முலா என்னது, 360 டிகிரி டிவைடட் பை n. 360 டிவைடட் பை n 10. இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம்ல, அப்போ எனக்கு 36 தான் இருக்குது. ஸோ தீட்டா டிகிரி, தீட்டானா சென்ட்ரல் ஆங்கிள் 36 டிகிரி. ஸோ இதோட ஆங்கிள் 36 டிகிரி, இதோட ஆங்கிள் 45 டிகிரி, இதோட ஆங்கிள் 72 டிகிரி, இதோட ஆங்கிள் 180 டிகிரி. ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.